தமிழ் நிறம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். தேர்தல் ஆணையத்தில் இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதிமுகவினுடைய அந்த இரட்டலை பொதுச் செயலாளர் அந்த வழக்கினுடைய விசாரணை திரும்ப தொடங்கியிருக்கு. குறிப்பாக எடப்பாடி, ஓபிஎஸ், கேசிபி உள்ளிட்ட எல்லாருக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறாங்க. திடீர்னு இந்த வழக்கு இப்போ வரதுக்கான காரணம் என்ன? எலெக்ஷனுங்க, நான் தான் சொல்கிறேன்னு, தீவிரவாத தாக்குதல் வரும், மத கலவரம் வரும் அப்படின்னு பழனிசாமி காலை வாரிவிட்டார். என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், அவர் அமித்ஷா கூப்பிட்டு வந்த போது அப்படியே போட்டு பாம்பா உட்காந்துருந்தார். ஆமாம், நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகேன்னாரு. அப்படி அந்த பக்கம் போன அப்புறம் 2 எம்எல்ஏ 3 எம்எல்ஏ கொடுப்பேன் இருக்கிறதா இருந்தால் இல்லாட்டி போயிட்டார்ல, காலை வாரிட்டார்ல. ஆட்சியில் பங்கெல்லாம் கிடையாதுட்டார்ல. ஓ, அப்புறம் என்னாச்சு? இப்போ அமித்ஷா மூச்சில் விளக்கெண்ணெய் வடியுது. உடனே தான் ஆரம்பிச்சுக்கிட்டாங்க ரெட்டை இலை முடக்குவேன்னு. ரெட்டை இலை காலாவதியாக ரொம்ப கோலம் ஆச்சுங்க. 12 எலெக்ஷன் தோல்வியும் வந்து ரெட்டை இலையில் தான் பழனிசாமி போட்டிக்கிட்டார். தோற்று தானே போச்சு. ரெட்டை இலையுடைய மகத்துவமெல்லாம் போய் ரொம்ப காலம் ஆச்சு. அப்படி ஒன்று? ஆமாம், அதெல்லாம் அந்த காலம். எப்படி சார்? அப்போ இப்போ கண்டினியூஸாக தோல்வி ஆகிடுச்சுங்க. கடைசியில் எலெக்ஷனில் நிற்காமல போட்டார் அவர். அதுதானே நிலைமை. அந்த அளவுக்கு அந்த ரெட்டலைக்கான கரிஷ்மா, அந்த ரெட்டையிலுக்கான கரிஷ்மா முடிஞ்சு போச்சு. ஓ, இன்னைக்கு ரெட்டையிலையை பார்த்து போடுறதுக்கு, ஓட்டு போடுறதுக்கு யாரும் இல்லை. ஓகே. அப்போ எப்படி சார் இருந்துச்சு? அப்போ இருந்தாலே வச்சுக்கிட்டு நீங்கள் மிரட்டுறது அர்த்தம் இல்லை. பழனிசாமி மறுபடியும் இப்போ வந்து போராடி வரணும். ஆனால் இப்போ வந்து அமித்ஷா வந்து எதிர்த்து நிற்கிறதுனால தொண்டர்கள் மத்தியில் ஒரு உற்சாகம் வருது. எதிர்த்து நிற்கிறாரு அப்படிங்கும்போது இப்போ கொஞ்சம் ரிவைவ் ஆகலாம். இவங்க எல்லாத்தையும் இது பண்ணும்போது எல்லோரும் ஒன்றா சேர்ந்தாங்கன்னாக்கா, ஒரு புது தலைமையை கொண்டு வந்து உள்ளே விட்டாங்கன்னாக்கா அதிமுக மறுபடியும் ரிவைவ் ஆகும் சான்ஸ் இருக்குது. அப்படி வந்துட்டாக்கா அமித்ஷா எங்கே போய் நிற்பார்? ஓகே, காஷ்மீரில் போய் உட்காந்து கட்டித்தான். சார் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. இன்னொரு இது நம்ம யோசிக்கணும்ல. டெல்லி போனார் அமித்ஷா, போயிட்டு என்ன சொன்னார்? தமிழக நலனுக்காக பேசினார். அங்கே போய் கூட்டணி தான் பேசியிருக்கிறார். இப்போ அமித்ஷா கிட்ட கூட்டணி ஆட்சின்னு கமிட் பண்ணிவிட்டு நம்மள்ட்ட போய் சொல்லாமே. பொய் சொல்லலையே, அவர் மிரட்டினார், சரின்ட்டார். கூட்டணி ஆட்சின்னு அவராக தானே எல்லாமே சொல்லியிருந்தார். பழனிசாமி வாயை திறக்கவே இல்லையே. கையெழுத்து போட்டதுனால கையெழுத்து போட்டார். பழனிசாமி வாயை திறக்கவே இல்லையே. மிரட்டி தானே கூப்பிட்டாரு. 12 மணி வரையும் பழனிசாமி வரவே இல்லை. 12 மணிக்கு மேலே ஒரு மிரட்டல் விட்டார். வந்து உக்காந்தார். பேசுகிறவரில் பேசாமே இருந்தார். அவர் அதை நானே கமெண்ட் அடித்தேன், பெயர்ஞ்ச மாதிரி உட்காந்துருக்காருன்னு. ஒரு நாள் விட்டார். மறுநாள் சொன்னார், உங்களுக்கு 4 எம்எல்ஏ சீட்டு வேணால் கொடுக்குறோம், ஆட்சியில் பங்குங்கிறதெல்லாம் கிடையாது, போயிட்டு வாங்க. அது அமித்ஷா டெல்லிக்கு போன பிறகு தான் மேட்ரு தெரிஞ்சுது. ஆக அமித்ஷா தான் இப்போ இது பண்ணிகிட்டு இருக்காரு. பழனிசாமி காலில் போய் அவன் அமித்ஷா தான் விழுந்த மாதிரி இருக்குது. ஓ, என்கிட்ட எப்படியாவது கூட்டணி வச்சுக்க, எனக்கு கூட ஆட்சியில் சேர்த்துக்கோங்கிறது இப்போ அமித்ஷா தான் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் கொடுக்க முடியாதுன்னு அவர் போயிட்டார். ஆக பழையபடி ஒரு மானமுள்ள, வீரமுள்ள, ஒரு தைரியமுள்ள ஒரு அதிமுக திரும்பி வருதோங்கிற ஒரு நம்பிக்கை அந்த தொண்டர்கள் மத்தியில் வருது. சார், கூட்டணின்னு அறிவிச்சுட்டு ஒரு லாஜிக்காக கேட்குறேன் சார். கூட்டணின்னு அறிவிச்சுட்டு சரி, கூட்டணின்னு ஒத்துக்கிட்டீங்க எல்லா பத்திரிகையாளர் முன்னணி. இப்போ போய் பின்வாங்கிறதுலாம் என்ன அரசியல்? அவங்க சும்மா விடுவாங்களா சார்? இவங்க மேலே எவ்வளோ கேஸ் இருக்குது? நீங்கள் சொல்கிறது எப்படி சார் அது லாஜிக்காக இருங்க? இப்போ அதிமுக கூட வந்து பாமக இவர் ராம்தாஸ் சரி ராத்திரி 9 மணி வரலும் பழனிசாமி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. விக்கிரவாண்டி தேர்தலில் நாம் 2 பேரும் கூட்டணின்னு. காலையில் 10 மணிக்கு பாஜக வேட்பாளராக நிற்கிறாரு. அன்புமணி சொல்லியிருப்பார், வந்துருப்பார். அப்போ அது நியாயம்தாங்க, இது நியாயம்தான், அவ்வளோதான். கலைஞர்கிட்ட வந்து விஜயகாந்த் வந்து நம்ம 2 பேரும் கூட்டணின்னு சொல்லிட்டாரு. கலைஞர் பழம் நழுவி பாலியல் விழுந்ததுலாம் சொல்லிட்டு இருக்காரு. கலைஞர்? ஆமாம், கலைஞரே சொல்கிறாரு. பிரேமலதா என்ன சொன்னாங்கன்னா, ஜெயலலிதாவோட கூட்டணி வைத்து விட்டேன்னாங்க. ஒரே நேரத்தில் 2 அறிக்கை வந்தது. ஓ, அந்த பக்கம் விஜயகாந்த் வந்து கலைஞரோட சேர்ந்துட்டேங்கிறாரு. மனைவி வந்து இல்லை, நான் ஜெயலலிதா கூட இருந்தேன், ஜெயலலிதா கூட தான் போய் நின்னாங்க. அதுதான் அவருடைய கடைசி, விஜயகாந்தனுடைய அழிவு கடைசி. அது மாதிரி தாங்க அரசியல், அப்படி தான் போகும். ஓகே ஓகே. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் வந்து அமித்ஷா வந்து டெஸ்பரேட்டாக இருக்கிறது நமக்கு நல்லா தெரியுது. இன்றைக்கி வந்து ஏதோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி எல்லா விஷயங்களும் நடந்துக்கிட்டு இருக்குது. மத கலவரம் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது. எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதையுமே விடாமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து இந்தியா பாகிஸ்தான் மத்தியில் பரபரப்பு நிலவுகிறது. சிந்து நதியை நிறுத்தி விட்டான்றாங்க. சிந்து நதியை நிறுத்த முடியுமா? ஏன் சார்? என்ன நதின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க?
என்ன உங்கள் ஊர் பக்கிங்ஹாம் கால்வாய் நினச்சிக்கலாம் அதை ஒரு 2 சாக்கு முட்டையை தூக்கி போட்டாக்கா அடைச்சிக்க வேண்டியது. என்ன மாதிரி நதி தெரியுமா? அந்த இதுக்கிட்ட ஜேலம் நதி தொடங்குற இடத்துல அந்த கால்வாய் அந்த இதுலேருந்து கிணறு மாதிரி இருக்கும். கிணறு அமைதியாக இருக்கும். அங்கே அந்த கிணத்துலேருந்து அந்த கால்வாய் தொடங்குது. அதில் விழுந்தோம்னா ஒரு 5 அடி ஆழம் கூட இருக்காது அந்த கால்வாய். அதில் விழுந்தோம்னா 100 மைலுக்கு அப்புறம் தான் நம்ம பாடி கிடைக்கும். அவ்வளோ ஸ்பீடு. அந்த பக்கம் இப்படி வந்தீங்கன்னா அந்த தண்ணியில் இறங்கி குளிக்கலாம் நீங்கள். அதில் சிக்கினீங்கன்னா 100 மைலுக்கு அந்த பக்கம் தான். தடுக்க முடியாதுங்க. கொலராடோ ரிவர் மாதிரி. ஓகே. கிட்ட நெருங்க முடியாது. உங்களால் ஒன்றும் பண்ண. எங்கே இருக்குது ஒரு டேமு? எங்கே இருக்குது ஒரு டேம்? எப்படி தடுப்பேன்? யார் தரையில் மண்ணை வரி போட்டுக்கிற? பஞ்சாபுக்கு வர வேண்டிய தண்ணி நிறுத்தினா பஞ்சாப் தான் பச்சை அடிபட்டு நாசமாக போகும். என்ன பண்ணுவேன்? காஷ்மீர் மக்கள் சேர்ந்து அடி போடுவான். இதெல்லாம் நம்ம இதுக்கு மேலே பேசினோம்னா நம்ம 2 பேர்த்து உள்ள தெளிப்பிடுவாங்க. அதனால் வேண்டாம். ஆமாம் ஆமாம் சார். சார் இப்போ இந்த வழக்குகள் குறிப்பாக வந்து இந்த முன்னாள் அமைச்சர்கள் மீது இந்த வழக்குகள் அதெல்லாம் வந்து ஸ்லோ டவுன் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த திமுக அமைச்சர்களுடைய வழக்கை நீங்கள் முன்பே சொன்ன மாதிரி ஸ்பீடப் பண்ணுறாங்க. இப்போ இந்த ரெட்டலை வழக்கையும் கொண்டு வர்றது அவங்களையும் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும்ல. ஒரு பக்கம் திமுக அவனுடைய அமைச்சர்களுக்கெல்லாம் வந்து அமலாக்கத்துறையை வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தேர்தல் ஆணையத்தை வச்சுக்கிட்டு சின்னத்தை முடக்கிறதுக்கு பார்க்குறாங்க. எல்லாமே வந்து எதிர்பார்த்து தான் நடக்குது. தேர்தலுக்காக எல்லாம் பண்ணுவாங்க நம்ம சொன்னால் அதெல்லாம் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. பாஜக செஞ்சுக்கிட்டு தானே இருக்குது. இப்போ மக்கள் அன்னைக்கு இருந்த மக்கள் வேறங்க. இன்றைக்கி மக்களுக்கு தெளிவாக எல்லாம் தெரியும். அன்னைக்கு எப்படி? அன்னைக்கு மக்களுக்கு இவ்வளவு விஷயம் தெரியாது. இன்னைக்கு பேச்சு நம்ம மாதிரி ஆட்கள்லாம் பேச்சு எல்லாத்துக்கும் விஷயம் தெரிஞ்சு பேச்சு. ஒவ்வொருத்தரும் அதுதான் சார் அப்படின்னாங்க. இப்போ இந்த புல்வாமா தாக்குதல் வந்தபோது ஒவ்வொருத்தரும் ஐயோ அப்படின்னாங்க. இப்போ வந்து சொல்கிறாங்க இவனுக்கு பண்ணியிருப்பானுங்க சார். சர்வசாதாரணமாக தெருவில் போகிறவங்களாம் சொல்லிட்டு போகிறாங்க. அரசியல் அவ்வளோ க்ளீனாக தெரியுது. உங்களுக்கே தெரியுமில்ல. அண்ணாமலை இருக்கும்போது பெட்ரோல் வெடி குண்டுகள் வந்து விழுந்தது. ஆமாம் சார். பாஜகவினர் வீட்டுகளுக்கு முன்னாடி வந்து விழுவும், ஆனால் வெடிக்காது. அதான் அந்த மாதிரி வெடிகுண்டு ஒன்று கண்டுபிடிச்சிருந்தார். யாரு சார்? அண்ணாமலை. 10 இடத்துல உங்கள் ஃப்ரெண்டை பேசாமல் உங்களால் இருக்கவே முடியாது சார். அங்கே அவர் இல்லைன்னா எனக்கு ஏதுங்க வாழ்வு. அண்ணாமலையும் சீமானும் இல்லைன்னா நாங்கள்லாம் ஏது? அவங்க கொடுத்த வாழ்வு தானே இது. அவங்க படத்தை தானே நான் மாட்டி வச்சிருக்கேன் வீட்டில். நீ கொடுத்த வாழ்வு இல்லாட்டி போனால் நீங்களாம் ஏன் வர்றீங்க? நீ உளரலைன்னா நான் எனக்கு எப்படி சான்ஸ் கிடைக்கும்? சார் இப்போ இந்த மோடி அமித்ஷா இவங்களுடைய திட்டம் வந்து கூட்டணி ஆட்சிங்கிறாங்க. இந்த ஆட்சி இதெல்லாம் தமிழ்நாட்டில் ஒர்க் அவுட் ஆகுமா சார்? தமிழ்நாட்டை பற்றி அவங்க கவலைப்படலை. அவங்க இப்போ பயப்படுறதாலும் நார்த்தில் ஏதாவது ஆகிட போகிறாங்க. அப்புறம் ஏன் சார் இங்கே ப்ரெஷர் கொடுக்குறாங்க? இங்கேயும் நம்ம வந்து எதுக்கும் ஸ்டடி பண்ணி வச்சுக்கோம். ஒருவேளை அங்கே சரியாக வரல. அப்படி தாங்க போன தடவை ஏமாந்துட்டாங்க. என்ன சொல்லி? யோகி ஆதித்யநாத் அவங்க எதிர்பார்க்கல. இல்லை அவன் எதிர்பார்க்காதனால தானே இன்றைக்கி வந்து மைனாரிட்டி அரசாக மாறிச்சு. அது உத்தரப்பிரதேசத்தில் ஒழிச்சு கட்டிவிட்டார்ல பாஜகவை. அதனால தானே மைனாரிட்டி அரசாக மாறிச்சு. ஓகே. அவர் போட்டிக்கு வர்றாருன்னு உடனே அவர் மேலே ஆயிரக்கணக்கான பிரச்சனைகளை உருவாக்கி அவரை பயமுறுத்தி அங்கேருந்து நடந்த இடைத்தேர்தல்கள் அவரை தோக்கடித்து ஜாக்கிரதைன்னு மிரட்டினாங்க. சரி ரைட்டு. எலெக்ஷன் எலெக்ஷன் வந்தது. நாடாளுமன்ற தேர்தலில் அவர் காட்டிவிட்டார். படுதோல்வி அடைஞ்சதில்லை. அதனுடைய விளைவு தானே நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு காலை எந்நேரம் பிடிச்சிக்கிட்டு இருக்க வேண்டியதாக போச்சு. என்னது மோடி ஆட்சியில் இருக்கிறதுக்கு. இன்றைக்கி அவங்க 2 பேரும் முடியாதுன்னா முடிஞ்சு போச்சு. இல்லை மோடி கதை முடிஞ்சது இல்லை. நம்மளோட உட்காந்து டிவி ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியது தான். சார் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த அதிமுக பாஜக கூட்டணி வச்சோடனே ஒரு கருத்து கணிப்பு வரும் அப்படின்னு சொன்னீங்க. அது மாதிரியே வந்துச்சு பார்த்தீங்களா? சி ஓட்டர் அதெல்லாம் ஏற்கனவே பண்ணிட்டு இருப்பாங்க. சி ஓட்டர்ஸ் போட்டிருப்பாங்களே. ஆமாம் ஆட்சி வந்துடும் அப்படின்னு. அதெல்லாம் எதிர்பார்த்தது தானே. இதுக்கு என்னங்க ஒரே கதையை தாங்க. சீரியல் பார்க்குற மாதிரி தாங்க. எல்லா சீரியல்லையும் அடுத்த பொண்டாட்டியை வந்து நீ உன் பொண்டாட்டியோட வாழை விடாமல் தடுக்கிறனா இல்லையா பாருங்கிறது தான் எல்லா கதையும். வேறு என்ன இருக்குது? அதே சீரியல் மாதிரி தான், வேறு ஒன்றும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அந்த தீவிரவாத தாக்குதலில் வந்து அந்த எப்படி சீரியலில் வந்து உன் புருஷன் தாண்டி எல்லாம் பண்ண சொன்னான்னு சொல்லி இப்போ மாட்டி விடுவாங்களோ, ஹீரோவாக இருக்கணும் வந்து வில்லன் ஆக்குவாங்களோ, அதே மாதிரி இதில் வந்து வில்லனை வந்து ஹீரோவாக்குனாங்க. மோடிக்காகத்தான் நாங்கள் சுட்டுக் கொள்கிறோம்னு சொல்லிட்டு சுட்டு கொண்டாங்களாம். இதெல்லாம் இந்த கதையெல்லாம் கிளப்பி விட்டாங்க. பழைய ரொம்ப சீப் டெக்னிக்கு. இதில் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் படத்தில் காட்டுவாங்க.
மோசஸ் ரமீசஸ் 2 பேரும் இளவரசர்கள், எகிப்திய இளவரசர்கள். ஓகே. மோசஸ் வந்து ஆற்றுல கண்டுபிடிக்கப்பட்டவன், ஃபாரோ மன்னருடைய மகன் அல்லவன். ஓகே. ரமீசஸ் தான் அவன் மகன். ஓகே. ஆற்றுல கண்டுபிடிச்சவங்கிறது வந்து மோசஸுக்கு தெரியாது, தன் பிறப்பு தெரியாது. கர்ணன் மாதிரியே தன் பிறப்பு தெரியாது. தெரிஞ்சதுக்கு பிறகு மோசஸ் இருக்கிறதில்ல. நான் என் மக்களோடு போய் சேர்கிறேன்னு சொல்லி யூத மக்கள்கிட்ட போயிடுறது. போயிட்ட போது ரமீசஸ் வந்து இந்தால் ஒழிச்சு கட்டணும்னு சொல்லி யூதர்களை அடிக்கிறதுக்கு எவ்வளோ முடியுமோ, ஹிட்லருக்கு முன்னோடி ரமீசஸ் தான். ஓகே. அப்போ வந்து மோசஸ் அரண்மனைக்கு வர்றார், வந்து நிற்கிறார். எங்களுடைய சக்தி உனக்கு தெரியாது அப்படின்னு ஏதோ பேச்சு இது பண்ணும்போது, பெரிய சக்தின்ற காட்டு பார்க்கலான்னு தான் கையில் இருக்கிற கைத்தடியை அப்படி தூக்கி போடுவார். ஓகே. அது அப்படியே பாம்பாக மாறிடும். ஆமாங்க சார். அது ரமீசஸ் சொல்லுவோம் அப்படி, சீப்பஸ்ட் மெஜிஷியன் ட்ரிக் எவ்ரி எஜிப்ஷியன் கேன் டூ திஸ் அப்படின்னு. அது மாதிரி ஆகிப்போச்சு. இன்றைக்கி இவங்க செய்கிற எல்லா இதுவும் வந்து இந்த டெக்னிக் தான் இவங்க பண்ணுவாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. அந்த டெக்னிக்கெலாம் எடுபடுறதில்ல. அதுக்கப்புறம் தான் மோசஸ் வந்து தன்னை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நைல் நதியவே 2ஆக பழக்க வச்சு, கடலை இது ரெட்சியை இதை பழக்க வச்சு, அந்த கதைகள் மகாபாரதத்துலேயும் வருது. கிருஷ்ணனை தூக்கிட்டு யமுனை நதி 2ஆக பிரியுது, குழந்தை தூக்கிட்டு போகிறது, ஒரே கதைகள். ஓ, அங்கேருந்து வந்த கதைகள் தானே. எங்கே அங்கேருந்து வந்து? ஆமாம். ஓ, ஹோமனுடைய ஒடிசியும் எலியடு எல்லாம் தானே உங்களுக்கு ராமாயணம் மகாபாரதம் எல்லாமே. என்ன சார், ஆரியர்கள் எங்கே போனாங்களோ இந்த கதைகளை தானே எடுத்துக்கிட்டு போனாங்க. அதனால தானே ஆரியர்களுக்கு இந்த மண்ணுக்கு சம்மந்தம் இல்லைன்னு நம்ம சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். அதே கதைகள் தான். அங்கே மோசஸ் எப்படி கடலை அப்படியே பிரித்து அடுத்த இது எகிப்தை கடந்து அந்த பக்கம் போனாரோ, அதே மாதிரி தான் துவாரகையில் இதிலேருந்து துவாரகையிலேருந்து இதுக்கு போகிறார், துவாரகைக்கு போகிறார். பிருந்தாவனத்துக்குள்ள டெல்லிக்கு பக்கத்தில் இருந்து யமுனா நதி வழியாக அப்படியே கிருஷ்ணனை வந்து 8வது குழந்தை கிருஷ்ணனை கொண்டுடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த வாசுதேவன் தன்னுடைய தலையில் கூடையில் வச்சுக்கிட்டு அந்த யமுனா நதியில் போகிறார். யமுனா நதி 2ஆக பிளந்து வழி விட்டு துறையை கொண்டு போய் விடுது. அங்கே கொண்டு போய் யசோதா கிட்ட வளர்றார். தேவகிக்கு பிறந்தவர் யசோதாவுக்கு பிறந்தவர் தேவகி கிட்ட வளர்றார். ஓகே. அப்படி அதே கதைகள். எப்படி மோசஸ் எப்படி இந்த ஆற்றுல வந்த குழந்தைய வந்து மன்னர் மகனாக வளர்ந்தாரோ, அதே மாதிரி தேவகிக்கு பிறந்தவர் யசோதாவுக்கு பிறந்தவர் தேவகி கிட்ட வளர்றார். துவாரகையோட மன்னனாக வளர். அதே கதைகள். ஆரியர்கள் போன இடத்துல ஒரே கதை தான். ஒரே கதை. இதோட கண்டினியூஷன். அதே தான். இப்போ இன்றைக்கி இவங்க பண்ணுற எல்லா டெக்னிக்கும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பேச்சு முடிச்சாச்சு, பழகி பேஜாராகி போச்சு. என்ன தான் பண்ண போகிறீங்க நீங்கள்? ஆனால் இப்போ இவங்களுடைய கருதுகோள் வந்து இங்கே தமிழகத்தில் அந்த மாதிரி எடுக்கலனாலும் வட இந்தியாவில் இன்னும் அதுக்கான மார்க்கெட் இருக்கா சார்? ஏன் வட இந்தியாவை மாற்றுறதுங்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாதுங்க. ஓ, நானும் அதை திருப்பி சொல்லியிருக்கேன். வட இந்தியா போராடினா தான் வர்றாரே கிடையாது. என்ன சார் சொல்லுங்கள், யாரை ஏற்றவங்க போராடினாங்க? ஜான்சி ராணி இருக்காங்க. ஜான்சி ராணி வேறு யார்? ஜான்சி ராணி என்ன பண்ணா? ஒரு வெள்ளைக்காரனை ஏற்று நின்னா, அப்புறம் கடைசியில் என்னாச்சு? முடிஞ்சு செத்து போயிட்டா, அவ்வளோதான். வேலு நாச்சியார் என்ன பண்ணாங்க? அவளுக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி போராடினவங்க. வெள்ளைக்காரன் அடித்து வெளியே துரத்திவிட்டா. குயிலிங்கிற பொண்ணு வந்து மனித வெடிகுண்டா உலகத்துக்கு அறிமுகமானவ வந்து குயிலிங்கிற பட்டியலினத்தை பற்றி அந்த பொண்ணு. வெள்ளைக்காரருடைய ஆயுத கடங்களை வந்து தான் உடம்புல வெடிகுண்டுகளை வச்சு உள்ளே இது பண்ணி அந்த ஆயுத கடங்கு வெடித்த உடனே தானே பிரிட்டிஷ்காரர்கள் நடுங்கி போய் வெளியே போயிட்டாங்கல்ல. பிரிட்டிஷ்காரர்களை தோற்கடித்த ஒரே இந்திய அரசி வேலு நாச்சியார். மருதுபாண்டியர்களை கண்டு அவங்க எவ்வளோ நடுங்கினான்னா அவங்கள தூக்கில் போட்டு கொன்று அவங்கள வந்து நெருப்பில் போட்டு எரித்து அந்த சாம்பலை காக்காய்க்கெல்லாம் போட்டு தீர்த்தாங்க. அந்த அளவுக்கு அவனுக்கு இருக்குது. புலித்தேவனை கடைச்சவரில் அவங்களால பிடிக்க முடியலையே. கடைச்சவரில் பிடிக்கும். இன்றைக்கி வரலுக்கு புலித்தேவன் எங்கே போனார்னு யாருக்கும் தெரியாது. திப்பு சுல்தான் அவங்களுக்கு கொடுத்த குடைச்சல் என்ன சாதாரணமாக? அதே போல் மைசூரை சேர்ந்த கிட்டூர் சின்னமாக கிட்ட அவனுக்கு பட்ட அவஸ்தை என்ன சாதாரணமாக? அல்லு சீதாராமராஜ் ஆந்திராவில் அவங்க பட்ட இது தெற்கு தாங்க வெள்ளைக்காரனை ஏற்றுச்சு, பிரிட்டிஷ்காரரை ஏற்றுச்சு. வடக்கு பேசாமல் இருந்தாங்க. 56 ராஜாக்களும் போய் அதை இங்கிலாந்து ராஜாக்கிட்ட கப்பம் கட்டிட்டு அந்த 56 ராஜபுத்திர அரசர்களும் அடிமைகளாக தான் இருந்தாங்க. அதனால தான் பிரிட்டிஷ் ராஜா வந்து பிரிட்டிஷ் சக்கரவர்த்தியாக மாறினார். இவனுக்கு சரண்டர் ஆனதானே. அதுக்கு முன்னாடி முகலாயர்கள் வந்து பார்த்து என்ன பண்ணிட்டானுங்க? பாபரை எடுத்து போராடினானுங்களா? இன்னைக்கு பார்த்தீங்களா சார் செய்தியில்
அந்த என்சிஆர்டி சிலபஸ்லேருந்து எல்லாத்தையும் எடுக்கிறேன். என்ன பிரயோஜனம்? அந்த தாஜ்மஹாலை இடிச்சு போடுவியா? அந்த ரெட் ஃபோர்ட்டை இடிச்சு போடுவியா? எதை இடிக்க போகிற? ஜும்மா மசூதி இடிச்சு போடுவியா? சாந்தினி சௌக்கை இடிச்சு போடுவியா? ஃபத்தேபூர் சிக்ரி இடிச்சு போடுவியா? எதை இடிக்க போகிற? டெல்லியில் தெருவுக்கு தெருவு 2 இது இருக்குது, மானுமெண்ட் இருக்குது, அதெல்லாம் இடித்து தள்ளுவியா? குதுப்பினார் அடிச்சிருவியா? உனக்கு ஏதுங்க வரலாறு? உனக்கு ஏது வரலாறு? அதனால தான் நம்ம பிரச்சனையே அதுதானே. பாகிஸ்தான் போரில் கூட நம்ம ஒரு தடவை நம்ம ஜெயித்தோம். இந்திரா காந்தி இருந்தால், இந்திரா காந்தி யார்? இந்திரா காந்தி தான் இருக்கு. இந்திரா காந்தி, லால் பகதூர் சாஸ்திரி, லால் பகதூர் சாஸ்திரி லாகூர் வரலும் பிடிச்சது இந்திய ராணுவம். பிடிச்ச லாகூர் போலீஸ் ஸ்டேஷனில் நம்ம கொடியெல்லாம் பறக்க வச்சுட்டோம். அதுக்கப்புறம் தான் அந்த இது ரஷ்யாவில் போய் நம்ம ஒப்பந்தம் பேசணும். ஓகே சார், இப்போ இந்த அதிமுகவை வைத்து பாஜக போடுற எந்த கணக்குமே இந்த தேர்தலில் எடுக்காதுன்னு நம்ம சொல்லலாமா? தேர்தல் நேர்மையாக நடந்ததுன்னா பாஜக எந்த கணக்கு போட்டாலும் நிற்காது, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். பாஜகவுடைய எந்த பாச்சாவும் பலிக்காது தேர்தல் நேர்மையாக நடந்தால். அவ்வளோதான் பாயிண்ட். நன்றி சார்.